சோழ பேரரசர் விவேகர் என்பவர் பகைவரெல்லாம் பறக்கை திருமாவளவர் சோழ மாமன்னர் வருகிறார். அனைவரும் நலமா? என் நாடும் நாட்டு மக்களும் செழிப்பாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். 2000 ஆண்டுகளுக்கு முன் நான் கட்டிய கல்லணை இப்போது கதை வடிவமாக இருப்பதாக செவிவழி செய்தி வந்தது. ஆம் அரசை, நீர் மேலாண்மையை உணர்த்தும் அந்த கதையை உலகிற்கு எடுத்துக்காட்ட எம் தமிழ் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் உடனே ஆரம்பிக்கலாம் அரசே. நானும் காண ஆவலாக இருக்கிறேன். தொடங்கட்டும். Lights on, please. காட்சி 1. கல்லணையின் நுழைவாயில் 2023. ஏதோ ரொம்ப பெரிய ராம் சொன்னீங்களே, அதான் இது. ஓ, யார் தாத்தா இது? ஏன் இந்த சிலை வச்சிருக்காங்க? இப்படித்தான் நீ விடுமா வாங்கிக்கிறீங்களே. சரி விடுமா, அடையாள பார்க்கிறேன். இதுதான் இது உலகத்தோட முதல் வகை. இது கடிகார சோழ இயற்கிற ஒரு அரசு கட்டி. அதனால் தான் இந்த சிலை இங்கு வந்திருக்காங்க. அப்படிதான் நினைக்கிறேன். நான் சொன்னீங்க போல உங்களுக்கு வேற வேற ரொம்ப ஞாபகம் அதிகமாயிடுச்சு. உனக்கு மட்டும் எல்லா ஞாபகம் இருக்கா? கடலுடைய கதையை நான் எப்படி பார்க்கிறேன்? ஏன்பா நீ அப்படி என்ன கதை அது? இது அதிக கடிகாரம் கிடையாது. அவரோட பலனோட பலன் கடிகார சோழ் வீடுடைய பிரபலங்களை கட்டினது. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு கட்டினது. என்னோட அதை பார்த்தாலே பாதுகாத்தாங்க. காட்சி 2. தஞ்சை நில்வயல் 1965. எங்க பார்த்தாலுமே நெல்வயலாவே இருக்கு. நம்ம ஊர் அழகா இருக்கு. அந்த காவிரி தாய் தானே காரணம். காவிரி தாய் மட்டுமல்ல தாய், அந்த காவிரிக்கு அணை கட்டி அந்த சோழ ராசன் தான். ராசாத்தி என்ற அதேதான் இந்த கதையை பார்க்க பாருங்கள். ஓ ஆடோமே, ஊ
சோழனின் அரசவை அணை கட்டும் முன் என்ன சொல்கிறீர்கள் அமைச்சரே? ஆம் அரசே, வீரனே அவர்களை அழைத்து வா. அரசே, காப்பாற்றுங்கள். இந்த வீராத பிரேதத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். அரசே, இந்த பிரேத கனமழையால் காவிரியில் வெள்ளம் கரை கடக்க வந்துள்ளது. இன்னும் 10 நாட்களாயே இருந்தது. அதுக்குள்ள இது பெருவல அமைதி காணி செய்து விட்டது அரசே. அது மட்டுமில்லை அரசே, இன்னும் வருஷம் ஆறுக மற்ற பல வருஷம் இந்த படித்து விட்டு நின்று பெற நல்லம். அங்க வீடு இல்லை, வாழ வழி ஏதும் புரியவில்லை அரசே. கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன். தலைமை அமைச்சர் அவர்களே, இதற்கு உடனே ஏற்பாடு செய்யப்படும். ஒருவர் கூட பசியோடு இருக்க விட மாட்டோம் அரசே. நிதி அமைச்சரே, அனைவருக்கும் மீண்டும் வீடு கட்டி தரும் வரை அரசே இவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்யும். இன்னும் எத்தனை ஊர் மக்களுக்கு உதவி தேவை என்று உடனடியாக பார்க்கிறேன் அரசே. காட்சி 3.1 சோழ தேசத்து கடற்கரை அன்று மாலை. காவிரி தாய் கரை கட்டும், அவள் கருணை திருக்கவில்லையே மாமா. தாய் அவளே தயவின்றி தன் பிள்ளைகளை தாக்கினால் ஏன் செய்வேன்? எப்படி தடுப்பேன்? மாமா, என் மக்களின் இந்த அவல நிலைமை மாற்றத்தான் என்ன வழி? இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் நம் தேவைக்கு உணவை இறக்குமதி செய்வோம்? கடல் நீர் கரிகால சோழனின் காலை மண்ணுக்குள் புதைத்து அவனை சிறிது தூரம் எடுத்து செல்வதே கரிகாலன் உணர்ந்தார். மாமா, என்ன இது? இது எப்படி மாமா? கடல் அன்னை நமக்கு வழிகாட்டி விட்டாள். வழிகாட்டி விட்டாள். சொல்கிறேன் மாமா. யார் அங்கே? உத்தரவிடுங்கள் அரசர். நாளை காலை அனைத்து அமைச்சர்கள், சிற்றரசர்கள் மற்றும் அனைத்து சான்றோர்களையும் அரசவைக்கு வரும்படி நான் உத்தரவிட்டதாக சொல். உத்தரவு அரசே. காட்சி 4 கரிகால சோழனின் அரசவை. வணக்கம் ஸ்தபதி அவர்களே, உங்களுக்காக நான் காத்திருந்தேன். எதற்கு அரசே? சொல்கிறேன் ஸ்தபதி அவர்களே, என்ன நான் சொன்னது? இது முடியும் ஸ்தபதி. என்ன, எப்படி? அது நடக்காத காரியம் என்று தாங்கள் தானே? ஆஸ்தான ஸ்தபதி அவர்களே, திட்டத்தை விளக்கமாக சொல்லுங்கள். அரசே, நாம் மண்ணை கைப்பற்றி தடுப்பணை கட்ட உள்ளோம். எப்படி? எங்கே கட்ட போகிறோம் அரசே?
தலைமை அமைச்சர் அவர்களே, நாம் காவிரி தாய்க்கு கரை கண்ட பிறகு அது காரசத்துமே நினைவிருக்க கரை கண்டபோது அங்குதான் காவிரியும் கொள்ளிடமும் இணைகின்றன என்றீர்களே. அது மட்டுமில்லை, அங்குதான் பறந்து விரிந்த காவேரி இந்த குறுகலான பாதையை என்று உரைத்தி அங்குதான் ஒவ்வொரு முறையும் மக்கள் வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். மாவரசே, அதுவே சிறந்த இடம். ஆசன ஸ்தபதி திட்டத்தை தீட்டுகள். அரசே, சில நாட்களுக்கு பிறகு. வணக்கம் ஆஸ்தான ஸ்தபதி அவர்களே, அணைக்கான திட்டம் தயாரா? மண்ணின் தன்மையும் ஆராய்ந்து நம் அதிக எடை கொண்ட செவ்வக வடிவான கற்களை நீருக்குள் இட வேண்டும். அது தானாக மண்ணரிப்பினால் குறுகலான பாதையை அடையும் போது அங்கேயே பதிய தொடங்கும். அந்த கற்கள் மீது நம் ஒன்றின் மீது ஒன்றாக இட வேண்டும். இந்த அற்புதங்களின் கலவையின் காரணத்தால் கற்கள் ஒன்றின் மீது ஒன்றாக ஒட்டிக்கொள்ளும். தலைமை அமைச்சரே, அது ரகசியம். இன்னும் 2000 வருடங்கள் கழித்தும் இந்த அற்புத களிமண் கலக்கும் ரகசியம் என்ன என்று அனைத்துக்கும் விழிப்பினைந்து பாருங்கள். என்ன ஆஸ்தான ஸ்தபதி? அணை கட்டும் பணி உடனே தொடங்கட்டும். 3 அடி அகலம் 5 அடி நீளமும் 1.25 அடி உயரமும் கொண்ட செவ்வக வடிவலான 2 டன் எடையுடைய கற்களை கொள்ளிடத்திற்கு மாட்டு வண்டிகளிலும் யானைகளின் உதவியுடனும் எடுத்து சென்று கொள்ளிடத்திற்கு முன் சற்று தொலைவில் நீரினுள் இட்டு அணையை சோழ தேசத்து மக்கள், சோழப்படை வீரர்கள் என அனைவரின் 30 ஆண்டு உழைப்பினால் அணையை கட்டி முடிக்கிறார்கள். காவிரிக்கு தடுப்பணை கட்டி சோழ தேசத்தை செழிக்க செய்த எங்கள் சோழ பேரரசர் வாழ்க வாழ்க! சோழ பேரரசர் வாழ்க வாழ்க! கரிகால பெருமாள் வாழ்க வாழ்க! இவ்வாறு சோழ பேரரசர் கரிகால பெருவளத்தால் கட்டிய இந்த அணை கச்சிரை என அழைக்கப்பட்டு கல்லணை என பெயர் மாற்றமடைந்தது. காலம் கடந்தும் கம்பீரமாய் நிற்கும் கரிகால சோழனின் கல்லணை 2000 ஆண்டுகள் பழமையானது. 2 ஹெக்டேர் நீர் மேலாண்மை என்று உரைக்கிறது.